அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்த விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்களை, நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். இந்த வெற்றியை கேப்டனுக்கும் விருதுகிரீஸ்வரருக்கும் விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கும் நான் இந்த வெற்றியை நான் படிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்த என் மக்கள் என்றைக்குமே அவர்களுக்காக நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன். அவர்களுக்காக இருந்து நிச்சயமாக இந்த தொகுதியை நான் முன்னேற்றுவேன். என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தனோ உறுதியாக அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எல்லா வகையிலுமே நான் மக்களுக்காக உழைப்பேன். எதுங்க இப்போதைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள்ங்க. புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் மனப்பூர்வமாக. ஏன்னா இது சவால்கள் நிறைந்ததாக தெரிகிறது. அந்த சவால்களை அவர் நிரூபிக்கணும். அவருக்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அது நிறைவேற்றுங்களா? கண்டிப்பாக. என்னெல்லாம் நான் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கேன் ஞாபகத்தில் இருக்கு. அதில் முதல் வாக்குறுதி விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிப்பது. அப்போ நம்ம மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில் தான் இருந்தோம். அந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கும் அண்ணன் ஸ்டாலினுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியின் சார்பாக வேட்பாளராக விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறேன். இந்த வெற்றி ஒட்டுமொத்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியை சேர்ந்த அனைத்து தொண்டர்களுக்கும் அனைவருக்குமே இந்த வெற்றியை நான் உரித்தாக்குகிறேன். அதான் உண்மைங்க. ஏன்னா இது இந்த கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணி. இந்த கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி இது. அதனால் நிச்சயமாக இந்த வெற்றி நம்மளுடைய கூட்டணிக்கு நான் கொடுத்தாப்பேன். இந்த நேரத்தில் நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் இன்றைக்கி ஆட்சியில் இருந்திருந்தால் நான் சொன்னதை விட அதிகமாக நான் நிறைவேற்றிருக்க முடியும். இருந்தாலும் உறுதியாக நான் என்ன வாக்குறுதி விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு கொடுத்தனோ அதை உறுதியாக நான் நிறைவேற்றுவேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக விஜய் தரப்புல உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க ஆதரவு கேட்டு. முதல்வர் விஜய் தரப்பு ஆதரவு கொடுப்பீங்களா? நாங்க மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இருந்தாலும் விஜய் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டு பையன்னு. அவருக்கு வந்திருக்காரு, வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஆதரவு கொடுப்பீங்களா மேடம்? அதான் சொல்லிட்டேன், நாங்கள் மதசார்பற்ற வெற்றி கூட்டணின்னு சொல்லிட்டேன்ல. அதில் தான் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இருந்தாலும் புதிதாக ஆட்சி அமைக்க போகிறவங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கோம். ஏன்னா விஜய் எங்களுக்கு ஒன்று புதுசு இல்லை. நான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன். ஸோ அவர் ஆரம்ப காலத்துலேருந்து கேப்டனோடையே வாழ்ந்தவங்க. எங்கள் பக்கத்து வீடு தான், எங்கள் வீட்டு பையன் தான். அதெல்லாம் பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வந்திருக்காரு. அவர் நல்லபடியாக ஆட்சி செய்யட்டும், மக்களுக்கும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதனால் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிக்கிறேன்.